எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வீடியோ பண்ண முடியல. இன்றைக்கி நாம் வேதத்திலிருந்து 3 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற நபர் யாருன்னு பார்க்க போகிறோம். 2 மடங்கு நன்மை பெற்றவர் யாருன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், யோபு. 2 பரிவாரம்னா யாக்கோபு. 3 மடங்கு ஆசீர்வாதம் ஆபிரகாம் தான் பெற்றுக்கொண்டார். எப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 4வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவர் 75 வயதாக இருந்தார். ஈசாக்கு பிறந்தப்போ ஆபிரகாமோட வயசு பார்த்திங்கன்னா 100 வயசு. 21ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 5வது வசனம், தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தார். அப்போ எப்படி இந்த 3 மடங்கு ஆசீர்வாதம் நான் சொல்கிறேன்னா, இப்போ 25 வருடம் அவர் பிள்ளை இல்லாமல் இருந்தார். ஆனால் அவர் 175 வருடம் அவர் உயிரோடு கூட இருந்தார். அதுக்கான ஆதார வசனம் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தில் 25வது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது 7வது வசனம், ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். அப்போ அவர் 25 வருடம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாரு. 100 வயசில் பிள்ளை பிறகுது. 125, 150, 175. அப்போ 3 மடங்காக அவர் காத்திருந்ததுக்கான பலனை அடைகிறாரு. நம்ம கூட ஒரு விஷயத்துக்காக காத்துன்னு இருக்கும்போது நிச்சயமாக அதுக்கான காத்திருப்புக்கான பலனை நாம் அடைவோம்.